வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகில் தி லீடர்ஸ் நிர்வாகி என் ஃபெரோஸ்கான் தலைமையில் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகரம், திருநெல்வேலி மண்டலம் உலக புகழ் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற காட்சி மண்டபம் அமைந்துள்ள பகுதி 22வது வார்டு பகுதியாகும். காட்சி மண்டபம் இருக்கின்ற பகுதியில் சாலைகள் சிதிலமடைந்து சேதாரமாகி குண்டும் குழியுமாக உள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை வழியாக இருபுறமும் லட்சத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அன்றாடம் பயணம் மேற்கொள்கின்றனர். சிதிலமடைந்த சாலையினால் வாகனங்களும் பழுதடைகின்றது, மனிதர்களும் விபத்துக்குள்ளாகின்றனர். ஆகவே மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி நிர்வாகம் இயங்குகிறதா தூங்குகிறதா? மாநகராட்சி நிர்வாகம் இயங்குகிறதா தூங்குகிறதா? காணவில்லை 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 மண்டல தலைவரை காணவில்லை காணவில்லை மாமன்ற உறுப்பினரை காணவில்லை. தூங்குகிறதா இயங்குகிறதா? இயங்குகிறதா தூங்குகிறதா? மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே இயங்குகிறாயா தூங்குகிறாயா? மாவட்டம் திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட 22வது வார்டு பகுதி அமைந்துள்ள இந்த காட்சி மண்டபம் உலக புகழ் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற இந்த காட்சி மண்டபம் அருகாமையில் இருக்கின்ற மேயர் இல்லத்திற்கு பின்பக்கமாக இருக்கின்ற இந்த பகுதி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக இந்த ரோடு குண்டும் குழியுமாக சேதாரமடைந்து சிதலமடைந்து காணப்படுகின்றது. இந்த வழியாக லட்சத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அன்றாட பயணிகள் பயணம் மேற்கொள்கின்ற முக்கியமான சேரன் மகாதேவி சாலையாகும். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம், மேயரும் சரி, நெல்லை மண்டல தலைவரும் சரி, 22வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் சரி காணவில்லை. கண்டா வர சொல்லுங்க என்கின்ற அடிப்படையில் தி லீடர்ஸ் அமைப்பு சார்பாக இந்த தர்ணா போராட்டம் அரங்கேற்றம் செய்யப்படும். இன்றைய தேதியில் முடிந்த அளவு திமுக ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகளை காணவில்லை. தாவேக ஆட்சி காலத்தில் இந்த வேலையை நாம் செய்தால் தாவேக ஆட்சிக்கு பெயர் கிடைத்துவிடும், புகழ் கிடைத்துவிடும் என்கின்ற அடிப்படையில் மாற்றான் தாய் மனப்பான்மையாக பாராமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், நெல்லை மண்டல தலைவர், மாமன்ற உறுப்பினர் 22வது வார்டு மேற்படி நபர்களை காணவில்லை. கண்டா வர சொல்லுங்க. மேற்படி இந்த சாலைகளை விபத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் வாகனங்கள் பழுதடையாமல் இருப்பதற்கு உடனடியாக சீர்படுத்த வேண்டும். இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த சாலை சீரமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் 1 வார காலக்கெடு அடுத்த வாரம் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் அலுவலகம் தி லீடர்ஸ் சார்பாக முற்றுகையிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல்லை ட்ரிபிள்எஸ் மணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.